Agni Defense Academy SSC Constable GD-க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓபன்ல இருக்கு. நிறைய பேர் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணுவீங்க. சில பேர் எந்தெந்த ஆர்டர் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல A to Z டீடைல் கிளியரா கொடுத்துருவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில SSC கான்ஸ்டபிள் GD-க்கான எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் தொடங்கியாச்சு. ஸோ நீங்க SSC-ல இந்த முறை 100% GD-ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில 100% வெற்றி பெறலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா கூகுள்ல SSC அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. வேற எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. SSC-ன்னு டைப் பண்ணா போதும், ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப இருக்கிற SSC-யோட நியூ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தா அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்ளை அப்படின்றத கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து போறது. ஸோ குயிக் லிங்க்ல போய் அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ரிஜிஸ்டர் வரும். ஸோ இதுல நீங்க இப்பதான் அப்ளை பண்ண போற கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் டேட்டாவை என்ட்ரி பண்ணுங்க. இது பேரு OTR சொல்லுவாங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இதை மாத்தவே முடியாது. அதனால இதுல என்டர் பண்ணக்கூடிய டேட்டாவை 100% ஒரு தடவைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடியது உங்களோட ஆதார் கார்டு தான். ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா உங்களோட நேம் கேட்பாங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன பேட்டர்ன்ல இருக்கோ அதே பேட்டர்ன்ல உங்களோட நேமை வந்து பார்த்தோம்னா டைப் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை கேட்பாங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெரிஃபை ஜெண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அகைன் பார்த்தா அப்படின்னா ரீஎன்டர் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஒரு தகவல்களையும் 2 முறை கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு தடவை நீங்க டைப் பண்ணி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2வது முறை அதே பேட்டர்ன்ல இருந்தா தான் கிளிக் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாம மாத்தி டைப் பண்ணியிருந்தாலும் நீங்க 2வது தடவை கரெக்டா டைப் பண்ணீங்க அப்படின்னா அது எரர் காட்டும். அப்ப நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ இதுல கேட்கக்கூடியது உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட 10th மார்க் ஷீட் நம்பர், என்ன போர்டுல படிச்சீங்க, உங்களோட ரோல் நம்பர், அடுத்து எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, உங்களோட 10th சர்டிபிகேட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது, அடுத்ததா பார்த்தோன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வேலிடானது கொடுங்க. கரெக்டா ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறது கொடுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்குதான் OTP வரும். இந்த OTP நீங்க என்டர் பண்ணாதான் அது வெரிஃபைட் ஆகும், வேலிடேட் ஆகும். ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், மெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். 2 OTP வேலிடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஐடி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு பர்மனண்டான நம்பர் கடைசி வரைக்கும் நீங்க வேலைக்கு போற வரைக்கும். ஸோ SSC-ல வர எல்லா எக்ஸாமினேஷனையும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணி நீங்க நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ஓல்டு பாஸ்வேர்டுக்கான காலம், இது நீங்க கிரியேட் பண்ண போற நியூ பாஸ்வேர்டுக்கான காலம். ஸோ நியூ பாஸ்வேர்டு கிளிக் பண்ண போறீங்க. அகைன் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுக்க போறீங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு, அதாவது உங்களோட என்ன நேம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட அம்மா உங்களை எப்படி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச நேம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா OTR சக்சஸா ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஃபைனலா அடிஷனல் டீடைல்ஸ்ல போவீங்க. அடிஷனல் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் தான். உங்களோட அட்ரஸ் டீடைல் தெளிவா கொடுக்கணும். பிரசன்ட் அட்ரஸ் என்ன, ஒருவேளை நீங்க டெம்பரரியா வேற ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பர்மனன்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எந்த அட்ரஸை கொடுக்கணும் அப்படின்றது கரெக்டா பார்த்து டைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களோட பிரசன்ட் அட்ரஸ்க்கு தான் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சேரும். அதனால பிரசன்ட் அட்ரஸ் கரெக்டா கொடுக்க வேண்டியது கட்டாயம். பர்மனன்ட் அட்ரஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க, பிரசன்ட் அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் எது, பர்மனன்ட் அட்ரஸ் எதுன்ற காலத்தை கரெக்டா ஃபில்அப் பண்ணிருங்க. ஃபில்அப் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த காலம் போகும். ஸோ இந்த காலத்துலயும் பார்த்தா அப்படின்னா அகைன் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே 1 by 1 வெரிஃபை பண்ணி ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க A to Z இதுல கொடுத்தது டீட்டெயில் எல்லாமே காட்டும். இந்த ஃபார்ம்ல இருக்கிற டீட்டெயில் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போகுது. எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆன ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க SSC GD-க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப
கீழே எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீட்டெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பர்சனல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்க என்டர் பண்ணதெல்லாம் வந்துடும். சிம்பிளா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த எஜுகேஷன் டீடைல்ஸ் ஆல்ரெடி என்டர் பண்ணிருப்பீங்க. இதுல அடிஷனலா பர்சன்டேஜ் மட்டும் தான் என்டர் பண்ண போறீங்க. என்டர் பண்ணிட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீடைல் வரைக்கும் பார்த்தா ஆல்ரெடி அப்டேட்டட் ஆகிருக்கும். பர்சன்டேஜ் 10th எவ்வளவு எடுத்திருக்கீங்க, 57 47 இல்லைன்னா 80 அப்படின்றத கரெக்டா போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் ஓகே ஆயிரும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டா இருக்கா, என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல வர்றீங்க, ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும். ஸோ எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் தான் மெயின்ன்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கொடுக்க பாருங்க. சில பேர் இது போஸ்டிங் போடக்கூடிய இடம் நினைச்சிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் கொடுத்து வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இது எக்ஸாம் சிட்டி. அதை நீங்க தெளிவா கொடுத்துட்டு கரெக்டா அடுத்ததுக்கு மூவ் ஆகி போயிடலாம். 3 எக்ஸாம் சிட்டிஸையும் மெயினா கொடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேனியில இருக்கோம் அப்படின்னா நமக்கு நியர்பை மதுரை இருக்கு. அதுக்கு அடுத்ததா கோயம்புத்தூர் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததா திருநெல்வேலி இல்ல சென்னை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதுதான் மெயின். இதை தான் கண்டிப்பா 1க்கு 10 தடவை பார்த்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இதுல இங்கிலீஷ் கொடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் நடக்கும். தமிழ்ல கொடுத்தாதான் உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா தமிழ்ல வரும். ஸோ இதை பார்த்தோன்னா என்ன வெரிஃபை மீடியம் அப்படின்றத கிளியரா படிச்சு பார்த்துட்டு தமிழ் அப்படின்றத கொடுக்க பாருங்க. ஸோ தமிழ் கொடுத்துட்டு என்சிசில இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. என்சிசில எஸ் கொடுத்தீங்கன்னா என்எஸ் லெவல் சர்டிஃபிகேட் ஏயா பிஆ சியான்றது கேட்கும். அடுத்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 ஸ்டேட்டா நேஷனலா இன்டர்நேஷனலான்றது கேட்கும். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட அடுத்த டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுகா இது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணிட்டு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு இருக்கும். இதுல எந்த ஆர்டர் வைஸ் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்படி வர்றப்ப உங்களுக்கு நல்லா ப்ரெசண்டா யோசிச்சு பாருங்க, இதுல எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு யூனிஃபார்ம், ஆர்மி யூனிஃபார்ம் கிரேஸ் இருக்கும், ஆர்மிக்கு போக முடியாம இருக்கும். அப்படிப்பட்டவங்க அசாம் ரைஃபிளை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே ஆர்மி யூனிஃபார்ம் தான். சில பேர்த்துக்கு பார்டர் டியூட்டி பார்க்கறது தான் பிடிக்கும் அப்படின்றப்ப அவங்க பிஎஸ்எஃப் இல்லைன்னா ஐடிபிபியை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் உங்களுக்கு இதுல பிஎஸ்எஃப் ஏ, அடுத்து சிஐஎஸ்எஃப் பி, சில சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சொல்லி லைனா கொடுத்துருப்பாங்க. இதுல எந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆர்டரை நீங்க ஓகே பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போட்டோ அப்லோட் கேட்கும். சில பேரால போட்டோ அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்யூட்டர்ல சொல்றேன், வெப்கேம் இல்லாதவங்க மை எஸ்எஸ்ன்ற ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்க அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கான காலம் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த காலம் வரும். ஸோ இந்த காலத்துல உங்களோட ஃபார்மோட ப்ரிவியூ வரும். நீங்க அப்ளிகேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே காட்டும். ஃபைனலா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான். அதை கொடுத்தாச்சு அப்படின்னா ஃபார்ம் ப்ரிவியூ வரும். இது எல்லா டீட்டெயிலும் கரெக்டா இருக்கான்றத 1க்கு 10 முறை சரி பாருங்க. ஏன்னா நமக்கு டைம் இருக்கு. 1க்கு 10 முறை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க டிக்ளரேஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு வேலிடேஷன் கோடை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்க போறீங்க. ஸோ சப்மிஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அவ்வளோதான், உங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஓபிசி அண்டர்சர்வ்டுக்கு பார்த்தோன்னா 100 rupees பார்த்தோன்னா ஃபீஸ் இருக்கு. ஸோ அவங்க உங்களோட மொபைல்ல யூபிஐ ஆப் வழியாவே அப்லோட் பண்ணலாம். ஸோ எப்படி பேமெண்ட் பண்றதுன்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொடுத்துட்டு கீழே ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பார்த்தா அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெபிட் எடுத்துருவாங்க. ஸ்கேன் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பர் போட்டாலே போதும். அவ்வளோதான், பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா கிளிக் கேர் அப்படின்னு அதை கொடுத்தீங்கன்னா போதும், அகைன் போர்ட்டலுக்குள்ள வந்துடும். ஸோ இதில் உங்களோட இ ரிசிப்ட், அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான செலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தா அப்படின்னா 100% சப்மிஷன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டும் ப்ரொசீட் பண்ணிட்டீங்க. இனி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் காப்பியும் பேமெண்ட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அகைன் நம்ம எப்பயும் ஸ்டார்டிங்ல வந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது தெரியும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எத்தனை முறை அப்ளிகேஷன் அட்டம் பண்ணீங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சக்சஸ் அப்படின்னு இருக்கும். இங்க கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைடு இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ்ல.
ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை, அதனால கண்டென்ட் நாட் வெரிஃபைடு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் இருக்கிறது தான் டீட்டெயில். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இது அப்ளிகேஷனில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் இருக்கக்கூடிய பிடிஎஃபை டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத A to Z கிளியராக கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்மளோட பயிற்சி மையத்தில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்கள் இந்த முறை ஒரே முயற்சியில் எஸ்எஸ்சி ஜிடியில் பணியாளராக உள்ள போகணும் யூனிஃபார்ம் சர்வீஸில் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோராக அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வரலாம். 100% வெற்றியோட போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.